ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குழிப்பணியாரம். குழிப்பணியாரத்துக்கு தேவையான பொருள் வந்துட்டு இட்லி மாவு வந்துட்டு ஒரு நாள் ஃபுல்லாக புளிக்க வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா வெங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கறிவேப்பிலை, அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா. இப்போ இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு மாவுக்கு வந்துட்டு புளிய வச்சுருக்கோம் இல்லையா? இப்போ அந்த மாவில் வந்துட்டு தாளித்து கொட்டுறதுக்காக வந்துட்டு ப்ராசஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு வானலியில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பை கொட்டிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பருப்பு வந்துட்டு நல்லாவே பொன்னிறமாக வந்துருச்சு. இது கூடவே காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தாளிச்ச பொருள் எல்லாமே மாவில் சேர்த்துக்கலாம். இது மாவோட ரெண்டும் ஒன்று சேர்ற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். கூடவே இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே இப்போ வந்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, நம்ம போட்ட பொருள் எல்லாம் ஒன்றுபட சேர்ந்து நல்லா சேர்ந்துருச்சு. மாவோட இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பேன் வந்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம், குழிப்பணியாரம் பேன் வந்துட்டு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு மாவை ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, எல்லாத்துலேயும் ஊற்றியாச்சு. இப்போ இது வெந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, ஒன் சைடு வந்துட்டு நல்லாவே வெந்து வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டால் நல்லா இன்னும் வெந்துடும். அதனால ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, இப்போ குழிப்பணியாரம் நல்லாவே வெந்துருச்சு ரெண்டு சைடும். இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, குழிப்பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. கூடவே வெங்காய தக்காளி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். கூடவே நீங்களும் செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.